மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இது வந்து பாட்டு போட்டியோ இல்லை பாட்டு இதுக்காகலாம் சொல்லுங்க. இன்றைக்கி நம்ம டாபிக் வந்து ஒவ்வொருத்தர் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மனைவிகள் எப்படி அமைவாங்க, ஒரு கணவனுக்கு ஒரு ஆணுக்கு மனைவி எப்படி அமைவாங்க அப்படிங்கிற கான்செப்டை பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிற ஒரு 4 ராசியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். இந்த ஷார்ட்ஸோட எண்ணில் நான் சொல்கிறேன். என்னென்னா, மீன ராசி, ரிஷப ராசி, கன்னி ராசி, துலாம் ராசி. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் அப்படிங்கிற மனைவியை குறிக்கிற கிரகம் அந்த 4 ராசியில் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் கண்ணை மூடிட்டு உங்கள் பொறுப்பை, உங்கள் குடும்பத்தோட பொறுப்பை உங்கள் மனைவிகிட்ட ஒப்படைச்சிடணும்னு அர்த்தம். ஏன்னா எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறக்கும் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் சொன்ன 2வது டைப் அந்த மனைவிகள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் குடும்ப பொறுப்பை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்க, இனிமேல் நீ குடும்பத்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிட்டு நீங்கள் வேலைக்கு செய்கிறதும் இல்லை சம்பளத்தை கொடுக்குறதும் மட்டும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். அது மீறி நான் தான் ஆம்பளை, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள அந்த மேல் ஈகோயிஸ்டிக்ஸ் அந்த இது இருந்துச்சு அப்படின்னா, இந்த காம்பினேஷன்ஸ் வந்து உங்கள் மேரேஜ் லைஃப்பை வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நல்லா இல்லாமல் ஆக்கிரும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து கடகராசிலேயோ இல்லைன்னா நீங்கள் மகர ராசி இல்லைன்னா விருச்சிக ராசி, ரிஷப ராசியாக இருந்தீங்க அப்படின்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பொண்ணுக்கு மாமியார் மூலியமாகவும் பிரச்சனைகள் வரலாம். என்னென்னா, மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஆகாது. ஆண்கள் வந்து அந்த 2 சைடு மத்தாளம் மாற, இந்த சைடுலேருந்து பொண்டாட்டிகிட்டேருந்து அடி உழவும், இந்த சைடு அம்மாக்கிட்டேருந்து அடி உழவும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான்ட்டு காம்பினேஷன் இருந்ததுன்னா, நம்ம ஆப்வியஸாக அவங்கக்கிட்ட ஒரு குடும்ப பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நம்ம பாட்டுக்கு வெளி உலக வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னா மேரேஜ் லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகும் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா பெண்கள் இப்போ பழைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்னென்னா, எங்கள் கணவர் வந்து என்னை மதிக்கிறது இல்லை, என்னை நல்லா பார்த்துக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி, இல்லை என்னோடய முடிவுகளை ஏற்றுக்கிறது இல்லைன்ட்டு. ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சில பேர் என்னை அடிக்க கூட செய்கிறாங்க, அம்மாவை பார்த்துக்க மாட்டேங்கிறா, சொந்தக்காரங்களை பார்த்துக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற அதெல்லாம் எப்படி சொல்கிறது, எல்லாமே ஜாதகத்தில் தெரிஞ்சிருங்க. ஸோ நம்ம ஜாதகத்தில் இப்படி தான் கட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம அதுக்கேற்ற மாதிரி வழிகளை பின்பற்றிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன ராசிகளில் இருக்கிறவங்களுக்கும் சரி, சுக்கிரன் அந்த நான் சொன்ன ராசிகளில் சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை சுக்கிரன் வந்து வக்ரமாயிடுச்சு, இல்லை சந்தியில் இருக்குது, இல்லை வேறு கிரகத்தோட பரிவர்த்தனை ஆயிடுச்சு அப்படின்னா, மேரேஜ் அப்படிங்கிறது நீங்கள் 27 வயசுக்கு மேலே பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் தப்பிச்சிருவீங்க. இது ஏன்னா சில பேர் லவ் மேரேஜ் பண்ணுறாங்க, அது வேறு. பட் அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிறது இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கிறவங்க 27 வயசுக்கு மேலே பண்ணிங்கன்னா மேரேஜ் லைஃப் வந்து எதிர்பார்த்ததை விட ஓகே நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார்